திரிபுர சம்ஹாரம். திரிபுர சம்ஹாரம்னா 3 திரிபுரம் அப்படின்னா 3 ஃபோர்ட், 3 ஃபோர்ட்டை வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்றாரு, அதாவது அழிக்கிறார். ஸோ 3 அசுரர்கள் இருக்கா, தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி. 3 பேர் தவம் பண்ணி என்ன பண்றான்னா வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கோட்டை, ஒரு தங்க கோட்டை, வெள்ளி கோட்டை, உலோக கோட்டை, உலோகம்னா மெட்டல். ஸோ இப்படி வந்து ஒரு ஃபோர்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எல்லாரையும் அதுக்குள்ளே வந்து மாட்ட வச்சு எல்லாரையும் அவள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. அதை தாண்டி மக்களுக்கு எதுவுமே தெரியல. தேவர்கள் எல்லாரும் அதில் மாட்டின்றா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப சிவபெருமான்கிட்ட வேண்டப்ப சிவபெருமான் வந்து அந்த 3 பேரை அழிக்கணும். ஆனால் அந்த 3 பேர் வாங்கின வரம் வந்து எப்படின்னா, அவங்க 3 பேரையும் ஒருத்தர் வந்து ஒரே சமயத்தில் அந்த 3 கோட்டையும் ஒரே அலைன்மெண்ட்டில் வரப்போ அழிக்கணும். அப்படி தான் அவளுக்கு வந்து அது 3 ஃப்ளையிங் கோட்டை. அது வந்து அந்த ஒரு பொசிஷனில் மட்டும்தான், அந்த 3 ஒரு அலைன்மெண்ட்டில் வரப்போ மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு ஒரு வரம் வாங்குறா ஒரே அம்பால. ஓகேவா? அதனால தான் வந்து அவளுக்கு வந்து அழிவே இல்லை அப்படிங்கிற அந்த ஆணவத்தோட வந்து எல்லாரையும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு துன்பப்படுத்திட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டினோடனே சிவபெருமான் போருக்கு புறப்படுறா. அந்த போருக்கு புறப்பட்ட இடம் தான் நம்ம இப்போ இங்கே இருக்கிற சிவஸ்தலம் திருவிற்கோலம். போருக்கு போனோன்னா என்ன, கையில் வில்லு வேணும், அம்பு வேணும். ஸோ சிவபெருமான் பவன் நேரோ. ஸோ சிவபெருமான் என்ன பண்ணுறார், அதாவது வந்து தேவர்கள் எல்லாரையும் தேராக்குறார். சூரியன் சந்திரன் அவர்களை வந்து தேருக்கு சக்கரமாக்குறார். பிரம்மா தேரோட்டி, மேருமலை வந்து போ, இது அந்த போல கட்டுறதுக்கு நான் வந்து வாசுகிங்கிற பாம்பு,